தளபதி பாலிடிக்ஸ் இன் டேஞ்சர் பார்ட் 1 பார்ட் 2 2 வீடியோ போட்ட 2 வீடியோக்கு எவ்வளோக்கு வரவேற்பு கொடுக்கணும் அவ்வளோக்கு வரவேற்பு கொடுத்தீங்க. நானே நினைச்சு பார்க்கல. அதோட பார்ட் 3 வீடியோ தான் இது. இந்த வீடியோஸ்ல நான் சொல்றது எல்லாமே வாய் வார்த்தையெல்லாம் கிடையாது. இந்த வீடியோல நான் மெயினா சொல்றது ப்ரூஃபோட தான் சொல்றேன். சும்மா ஏதாவது சொன்னா அவதூறு பரப்புறேன்னு சொல்லி நம்ம மேல கேஸ் போடுவாங்க. அதனாலதான் நான் பேசுற ஒவ்வொரு வீடியோக்கு ஒவ்வொரு ப்ரூஃப் வீடியோ காட்டுவேன். அப்பதான் மக்களாக நீங்களும் நம்புவீங்க. கரூர் ஸ்டாம்பேட் நடந்து முடிஞ்சதுலேருந்து எல்லா கட்சிக்காரங்களும் சரி தளபதியை தாக்கி பேசுறதாகட்டும், அவர் அரெஸ்ட் பண்ணணும், அவர் கட்சி நடத்தக்கூடாது, கட்சியை கலைக்க சொல்லுங்க இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நியூஸ் சேனல்ல பார்த்து கரெக்டா அனலைஸ் பண்ணி டேட்டா எடுத்துதான் உங்ககிட்ட பேசுறேன். இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு நாட்டுல என்ன நடக்குது, என்னென்ன அட்டுழியங்கள் நடக்குது, யாராரு போய் பேசுறா எல்லா குட்டும் வெளிப்படும். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணா இந்த வீடியோ கீழே உங்க சேனல் பேரை கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்குறேன். முதல்ல நான் வைக்கிற குற்றச்சாட்டு கரூர் ஸ்டாம்பேட் முடிஞ்சதுல இருந்து எல்லாருமே தளபதி அவர்களை பத்தி தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதான் சாக்கு, அவர் முடிச்சு விடலாங்கிற நோக்கத்துல எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அதுல முக்கியமான ஆளு சாட்டை துரைமுருகன். அவருக்கு என்ன வந்து தெரியல, இப்பெல்லாம் திமுக விட்டுட்டு தளபதி விஜயவே பிடிச்சி தொங்கிட்டு இருக்காரு டிவிக்கே கட்சிய. அவர் என்ன பேசியிருக்காருன்னு பாருங்க, பார்த்துட்டு உங்க கருத்துக்களை நீங்க சொல்லுங்க. திமுக 1-1 எங்களுக்கு 1-1 யாராவது காட்டு திமுக இடுமோனம் கார்த்திக் மாதிரி, சல்மான் மாதிரி, பாத்திமா ஃபர்கானா மாதிரி, மதிவான மாதிரி, எங்க தங்கச்சி மகளை மாணவர் பாசை பொறுப்பாளர் திமுக காட்டே. திமுக இப்படி மேடை போட்டு நாங்க போடலாம், அவன் 5 நிமிஷம் எங்களுக்கு தூக்கி தூர போடுவோம். ஆனா உன்னைய வீழ்த்தோட எங்களுடைய முதல் இலக்கு 41 உயிர் போயும் அதை பத்தி கவலைப்படாம செட்டில்டா பேசுறாமா. செட்டில்டு 2 பட்டணம் கழட்டி விட்டு மைக் போட்டா சினிமாட்டிக் ஆயிரும். இதுக்கு 11 மணி நேரம் ஆலோசனை பண்ணிருக்காங்க. வீக வகுப்பாளரை வைத்துக் கொண்டு கட்சி நடத்தவில்லை அண்ணன் சீமான். இந்தியாவுக்கே வீகத்தை வகுத்து கொடுக்க வந்தவன் எங்களுடைய அண்ணன் சீமான். தளபதி விஜய் அவர்கள் போய் பார்க்கலைங்கிறாங்க. பர்மிஷன் கொடுத்தா தானே பார்ப்பாங்க. அன்னைக்கு நைட்டே தளபதி நான் கரூர்ல இருந்துக்கிறேன்னு சொன்னதுக்கு போலீஸ்காரங்களும் வேணான்ட்டாங்க, தொண்டர்களும் வேணாம், இங்க இருந்தா உங்களுக்கு ஆபத்து, திருச்சியிலேயாவது நான் இருந்துக்கிறேன்னு தளபதி சொல்லியிருக்காரு. நீங்க இங்க இருக்கவே வேணாம், இருந்தா பெரிய பிரச்சனை ஆயிடும், போயிடுங்கன்னு சொன்னனாலதான் அவர் கிளம்பிட்டாரு. மக்களாகி நீங்களே சொல்லுங்க. அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அவர் மேல தேங்காய் விட்டு எறிகிறாங்க, செருப்பு விட்டு எறிகிறாங்க, அவ்வளவு தொண்டர்கள் இருக்காங்க. இவரு ஜிஹெச் போயிருந்தா அவருக்கு எப்படி பாதுகாப்பு இருந்திருக்கும்? எவனாச்சு கட்சிக்காரங்க தாவேக்கா துண்டை போட்டு வந்து என்ன பண்ணாலும் தெரியாதுங்க, அவருக்கே பாதுகாப்பு இல்ல, அப்புறம் எப்படி அவர் வந்து பாப்பாரு? இதை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. மீடியா சுத்தம். மீடியாக்கு அவர் ஏதாவது வாய புடுங்கணும். மீடியா பொறுத்த வரைக்கும் எல்லாமே அடிமையா தான் இருக்காங்க. அவங்க சொல்றதை மட்டும் தான் கேட்கறாங்க. இந்த சீமான் சாட்டை துரைமுருகன்லாம் கொள்கை எதிரி திமுக தான் உள்ள வந்தாங்க. இப்ப என்னன்னா திமுக எல்லாம் கிடையாது, தாவேக்கா மட்டும் தான் சொல்லிட்டு தெரியுறாங்க. இவனுங்க எல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியல. அடுத்து நம்ம பார்க்க போற ஆளு நடிகை சத்யராஜ், அவங்களோட பொண்ணு திவ்யா சத்யராஜ். இவங்க டிஎம்கேல ஒரு பொறுப்புல இருக்காங்க. இவங்களும் சமீபத்துல தளபதி விஜய் அவர்களை பத்தி பேசுறது டிவிக்கே கட்சி சரியில்லை, தொண்டர்கள் சரியில்லை, ஆர்கனைசிங் சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சமீபத்தில் ஒரு வீடியோ விட்டுருக்காங்க. அந்த வீடியோல இந்த வீடியோ நான் அரசியல் மட்டும் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு முழுக்க அரசியலை பத்தி மட்டும் தான் பேசியிருக்காங்க. அது என்ன வீடியோன்னு பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் திமுகவின் தகவல் தொழில்நுட்ப அணியின் மாநில துணை செயலாளர் திவ்யா சத்யராஜ். ஆனா நான் இன்னைக்கு அரசியல்வாதியா பேச வரல. சாரோட பாடி கார்ட்ஸ்க்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். ஒரு பழைய வீடியோல உங்க பாடி கார்ட்ஸ் ஒரு தொண்டரை வேனுக்கு மேல இருந்து தூக்கி வீசுறத பார்த்தேன். அந்த பையனுக்கு ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி ஆயிருந்தாலோ, ஹெட் இன்ஜுரி ஆயிருந்தாலோ, அவன் கோமாக்கு போயிருந்தாலோ அவனுக்கு லைஃபே போயிருக்கும். உங்க தொண்டர்களை பார்த்து பயப்படாதீங்க, தொண்டர்களை வீசாதீங்க. தொண்டர்களை பார்த்து பயப்படுறவர் உண்மையான தலைவர் கிடையாது. தொண்டர்களுக்கு பாதுகாப்பு தரவர் தான் உண்மையான தலைவர். மக்களை ஆளணும்னு நினைக்கிறவர் உண்மையான தலைவர் கிடையாது. நான் ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப நமக்கே ஆபத்து, நம்ம யாராவது தாக்க வர்றாங்கன்னா பதட்டத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னே தெரியாது, தடுக்கத்தான் பார்ப்போம். பவுன்சர் வேலையை அதான். பவுன்சர் என்ன பண்ணுவாங்கன்னா, யாராவது வந்தாங்கன்னா அவங்க வேலை என்ன தடுக்கிற வேலை தான். அவன் யாரு, என்ன, எந்த ஊரு பேர் எதுவுமே தெரியாது. அவன் பாட்டு தளபதி விஜய் நோக்கி வந்தா பவுன்சர் என்ன பண்ணுவாங்க, பதட்டத்துல தள்ளிதான் விடுவாங்க. அவன் ஏதாவது பொருள் வச்சிருக்கானா, ஆயுதம் வச்சிருக்கானா எதுவுமே தெரியாது. இது ஒரு பேசிக் நாலேஜ். இது கூட அவங்களுக்கு தெரியாது. சார், இந்த பொண்ணுதான் தளபதி விஜயோட தப்பா பேசுறாங்கன்னா இவங்க அப்பா, அதாவது நடிகர் சத்யராஜ், அவர் என்ன பேசியிருக்காருன்னு பாருங்களேன். கரூரில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்துக்கு என் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தியாகும். சிந்திச்சு பார்த்து செய்கையை மாற்றி சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ. தெரிஞ்சு தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ. இல்ல சார், நான் கேட்கிறேன், இந்த கள்ளச்சாராயம் குடிச்சு 66 பேர் செத்து போனாங்களே, அப்ப இது வீடியோ போடல. அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டுச்சு, அப்பயும் வீடியோ போடல. இந்த லாக்அப் டெத்து அப்பயும் வீடியோ போடல. துப்புரவு பணியாளர் இப்ப ஒரு பிரச்சனை வந்துச்சு, அதுக்கும் வீடியோ போடல, எதுவும் சொல்லல. அதை கூட விடுங்க. இப்ப சமீபத்துல அணுமின் நிலையத்துல 9 பேர் செத்து போனாங்களே, அதுக்கும் எந்த வீடியோ போடல. அது எப்படி இது மட்டும் கரெக்டா போடுறீங்க? நான் கேக்குறேன். நீங்களும் உங்க பொண்ணும் ஒரு ஒட்டுமொத்த சினிமா உலகமே சேர்ந்து ஒருத்தரை எதிர்க்கிறீங்க பாத்தீங்களா? என்னதான் சத்யராஜ் சாரும் அவங்க பொண்ணும் தளபதி பற்றி தப்பா பேசினாலும் வீடியோ போட்டாலும் அவங்களோட பையன் சிபிராஜ் தளபதியோட வெறியன்.
அவரு தளபதிக்கு சப்போர்ட்டா இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி போட்டிருக்காரு. அது என்ன ஸ்டோரின்னு பாத்தீங்கன்னா தளபதி டயலாக் சொல்லியிருப்பாரு. நீங்க என்ன நினைச்சாலும் என் இமேஜ் கூட தொட முடியாதுன்னு அந்த டயலாக போட்டிருப்பாரு. அதை நான் எப்போட்டெல்லாம் காப்பிரைட்ஸ் ஆயிரும். ஸோ போட முடியல. நடிகர் சிவராஜ் தளபதி விஜய் அவர்கள் மேல தனி பாசம் கொண்டவர். என்னன்னாலும் தளபதியை விட்டு கொடுக்க மாட்டாரு. அது நிறைய இன்டர்வியூல அவரே சொல்லியிருக்காரு. இப்ப என்னதான் அவரோட அப்பாவும் பொண்ணும் தளபதி விஜய்களை பத்தி தப்பா பேசினாலும் தளபதிக்காக நிக்கிறார்ல, அதுக்கே ஒரு தனி பாராட்டு நம்ம கொடுக்கலாமே. அடுத்து நம்ம பார்க்க போறது தரமான தரங்கெட்ட தற்கொலையோட கண்டென்ட். அந்த தற்கொலை என்ன பேசி இருக்குன்னு தெரியுமா? அதை நீங்களே பாருங்க. செப்டம்பர் 27 சனிக்கிழமை அன்னைக்கு கரூர்ல தாவேகா மாநாட்டுல 41 அப்பாவி உயிர்கள் இறந்து போயிருக்காங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த கூட்டம் யாரை பார்க்க வந்த கூட்டம், இறந்த மக்கள் எல்லாம் யாரு பேச்சு கேட்கறதுக்காக வந்தாங்கன்றது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இந்தியாவுக்கு தெரியும். டைரக்டா பாயிண்ட் போறேன். திரு விஜய் அவர்கள் உங்களை பார்க்க வந்த கூட்டம், அந்த கூட்டத்துல அத்தனை பேர் நெரிசல்ல மூச்சு முட்டிறத நீங்களே அன்னைக்கு பேசும்போது அந்த வாகனத்தை நீங்க பேசும்போது நீங்களே எல்லாத்தையும் பாத்தீங்க. பார்த்து என்ன பண்ணீங்க? ஒன்றும் பண்ணல. கரூர்ல இருந்து நீங்க உங்க தனி விமானத்தை பிடிப்பதற்காக திருச்சிக்கு போனீங்க இல்லையா? போற வழியில உங்களுக்கு ஃபோன் கால் வராம இருந்துச்சு. கண்டிப்பா அப்டேட் பண்ணிருப்பாங்களா? அப்ப நீங்களா ஒன்னும் நிக்கல. அது மட்டும் இல்லாம திருச்சியில் நீங்க இறங்கி உங்க விமானத்தை பிடிக்கிறதுக்கு போயிட்டு இருக்கும் நிருபர்கள் கேட்கறாங்க, சார் 31 உயிர்கள் போயிருக்கேன் சார், நீங்க என்ன சார் பார்க்காம போறீங்கன்னு உங்க காதுல வாங்கியும் வாங்காத மாதிரி புறமுதுகு காட்டி ஓடுனீங்க. நீங்களா என்ன சார் தலைவர்? பிக் பாஸ் அசீம் அவர்களே, உங்களுக்கு ஒரு தெளிவான விஷயத்த சொல்றேன். ஜேர்னலிஸ்ட் மணி ஆகட்டும், பாண்டே ஆகட்டும், நம்ம ஃபெலிக்ஸ் ஜெரால் சேனல் ஆகட்டும், சவுக்கு சங்கர், இவங்கெல்லாம் மேக்சிமம் உண்மையத்தான் சொல்றாங்க. அவங்களே சொல்றாங்க தளபதி அந்த இருக்கத்தை ஆசைப்பட்டாரு. ஆனா போலீஸ்காரங்க சரி தொண்டர்கள் சரி இங்க இருந்தா அவங்களுக்கு பாதுகாப்பு இல்ல, நீங்க போயிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கே அந்த விஷயம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் தான் நானும் நினைக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் டேட்டா அனலைஸ் பண்ணேன். இவர் ஏன் இப்படி பேசுறாரு, இவர் அப்படி எதுக்கு இந்த மாதிரி தளபதி பத்தி பேசுறாருன்னு யோசிக்கும் போதுதான் நீங்க யாரு என்னன்னு மக்களுக்கு சொல்லணும்ல, அதான் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சேன். அதை அப்ப மக்களுக்கு காட்டுறேன், நீங்களே பாருங்க. சீமான் எனக்கு எப்பவுமே அண்ணன் தான். நான் சீமானுக்கு ஒரு தம்பி தான். திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவனா இருந்தா கூட, நான் திராவிட கொள்கையை ஃபாலோ பண்ணா கூட எனக்கு சீமானோட கருத்துகளும் அவர் தமிழ் தேசியமும் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவேன். தெரிஞ்சுக்கிட்டீங்களா மக்களே இவர் யாருன்னு? இவருக்கு நான் ஓட்டெல்லாம் போட்டேங்க. டெய்லி ஓட்டு போட்டேன், சில்லறையெல்லாம் சதற விட்டேன், சோசியல் மீடியால ஸ்டோரி வச்சா இவரு ஜெயிக்கணும்னு. ஆனா இவர் இந்த மாதிரி பண்ணனால இவர் மேல இருந்த ரெஸ்பெக்ட் சுத்தமா போச்சு. இவர் அது மட்டும் இல்லாம தளபதி விஜய் அவர்களை ஹோம் ஸ்டேஜ்ல இருந்தீங்கன்னு கேட்டிருக்காங்க. அந்த வீடியோ நீங்க பாருங்க. அதாவது இன்னைக்கு திரைத்துறையில உச்ச நட்சத்திரமா இருக்காங்க நடிகர்கள். அதுல ஒருத்தர் கூட இந்த கலூர் ஸ்டாம்ப் இருக்கு, ஒருத்தர் கூட இரங்கல் தெரிவிக்க வீடியோ ட்வீட்டோ போடலங்க, எக்ஸப்ட் ரஜினி சார் அண்ட் கமல் சார். ஆனா யோசிச்சு பார்த்தா என்ன ஆகுது அப்படின்னா அப்பதான் புரிஞ்சு நாளைக்கு அவங்களோட திரைப்படங்கள் வெளியாகும் போது அவங்க ரசிகர்கள் மட்டும் இல்லாம பொதுமக்கள் மட்டும் இல்லாம விஜயோட ரசிகர்கள் படம் பார்க்க வருவாங்க. அடடா நம்ம இப்ப விஜய்க்கு ஏதாவது போஸ்ட் போட்டாலும் வீடியோ போட்டாலும் நாளைக்கு விஜயோட ரசிகர்கள் நம்ம படத்தை பார்க்க வராங்க, என்ன செய்யறது? பயம். ஓகே, நடிகர்கள் எல்லாம் இருக்காங்க, நான் இயக்குநர்கள் இருக்காங்க இல்லையா? என்னுடைய சமுதாயத்தை பிற்பட்ட சமுதாயமா சொல்றாங்க, மக்களுக்கு தண்ணீதி நடக்குது, சமூகம் ஒற்றுமை இல்ல, நல்லடக்கம் இல்லன்னு பேசுற அந்த இயக்குநர்கள் ஒருத்தர் வீடியோ வெளியிட்டீங்களா, சுட்டு செய்தி போட்டீங்களா? இல்ல ஏன் உங்களுக்கே தெரியும் இதோட தப்பு விஜய் தான் நடந்திருக்கு. எங்க நம்ம விஜய்க்கு எதிராக ட்வீட் போட்டாலும் வீடியோ போட்டாலும் நாளைக்கு நம்ம திரைப்படங்கள் வெளியாகும் போது விஜயோட ரசிகர்கள் நம்ம படத்தை புறக்கணிச்சுட்டா, ஏதாவது ஒரு நடிகர் ஒரு இன்ஸ்டாலையோ ட்விட்டர்லயோ ஒரு போஸ்ட் போட்டா போதும் கழுவி ஊத்துறது இல்ல. உங்களுக்கு இதை விட என்ன தெரியும்? கொஞ்சமாவது கள அரசியல் என்னன்னு பாருங்க. இந்த ஆட்சியை பத்தி திட்ட முன்னாடி இந்த ஆட்சி மக்களுக்கு எந்த நின்று கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நானே ஏதோ பேசுறேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டீங்க. உங்களை பத்தி பேசணும் கொரோனா டைம்லாம் நீங்க கோமா இருந்தீங்கன்னு நினைக்கிறேன் சார். நீங்க அப்படி என்ன சார் கழட்டிட்டீங்கன்னு சொல்லி தளபதி விஜய் அவர்கள் ஹோமா ஸ்டேஜ்ல இருந்தியான்னு கேக்குறீங்க. நீங்க ஒரு விஷயம் பண்ணிருக்கீங்க உங்களுக்கு தெரியாமையே. அது என்னன்னு தெரியுமா மக்களே? நான் சொல்றேன், அந்த வீடியோ நீங்க பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு சிரிப்புக்கு நான் கேரண்டி. நானும் இப்ப படம் நடிச்சிட்டு இருக்கேன், நாளைக்கு என்னோட படமும் வரும். நீங்க என்ன பண்ணுவீங்க? மேக்ஸிமம் என் படத்தை பார்க்க மாட்டேன்னு இல்லன்னா இந்த வீடியோ கீழே நீங்க பச்சை கமெண்ட் போடுவீங்க. இதுக்கு 5 ஆளும் இல்ல 11 ஆளும் இல்லைங்க. வண்ணமா வாய்கிலேயே பேசுறீங்கல்ல, அப்புறம் எதுக்கு ராசா கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க? உண்மையா இருக்கேன்னு சொல்றீங்க. நீங்க உண்மையா இருந்தா அவங்க மனசாட்சிக்கு நீங்க உண்மையா இருந்தா கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. மக்கள் நாங்களும் முட்டாள் கிடையாது. இவர் கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ணி என்ன வேணா பேசுவாராம். ஏன் நீங்க நல்லவனா வந்து கமெண்ட் செக்ஷன் ஆன் பண்ணிருக்கலாம்ல? மக்கள் அவங்களோட கருத்துக்களை சொல்லுவாங்களா? ஏன் பயப்படுறீங்க? கேட்டா நாங்க பயந்து ஓடவும் மாட்டோம் பதுங்கவும் மாட்டோம் டயலாக் வேற. இதை சினிமால பேசியிருந்தா கூட நல்ல சான்ஸாவது கிடைச்சிருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது சந்துப்பள்ளி சரோசாக்கா. இந்த சரோசாக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தளபதி விஜய் அவர்களும் ஸ்டாலின் ஒரு டீலிங் இருக்கான், தளபதி விஜய் அவர்கள் பெட்டி வாங்கியிருக்கானா அப்படின்னு ஆணித்தனமா சொல்றாங்க இந்த அக்கா. அந்த வீடியோ நீங்க பாருங்களே. விஜய் அவர்களை அரெஸ்ட் பண்ணிருக்கணும். he is to be kept under arrest. ஏன்னா திமுக ஸ்டாலின் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் என்ன டீலிங் போயிட்டு இருக்கு? இதுதான் என்னோட கேள்வி. ஒருவேளை பெட்டிகள் உள்ள போயிட்டு இருக்கா? இது எனக்கு கேள்வி வருது. உங்க ஊர் உருட்டா எங்க ஊர் உருட்டா உலகமாக உருட்டுது இந்த அம்மனி. மக்களே நீங்களே சொல்லுங்க, இந்த மாதிரி ஜீவனங்கள் எல்லாம் அரசியல்ல இருந்தா இவங்க எல்லாம் நம்மள சொல்றாங்க பெட்டி வாங்கிட்டு. என்ன தளபதி பெட்டி வாங்கிட்டாருன்னா அவருக்கு எதுக்கு பெட்டி வாங்கின அவசியம்? அவரே அவ்வளவு கோடிக்கணக்கில் சம்பளத்தை விட்டு போட்டு நமக்காக வந்திருக்காரு, மக்கள் சேவை செய்யறதுக்காக. இதை கூட புரிஞ்சுக்காது நாங்க ஏமா. அடுத்து நம்ம பார்க்க போறது வைஷ்ணவி அக்கா பத்தி. இவங்கள பத்தி சொல்லணுங்கிறது அவசியமே இல்லைங்க. இந்த வடிவல் படல சொல்லியிருப்பாரு, இருக்கின்ற கட்சியில இருந்து கொண்டு அண்ணன் காக்குகா கட்சியிலிருந்து மாக்குகா கட்சியில் இணைய போகிறேன் அப்படின்னு.
அந்த மாதிரி டிவிகே கட்சியில இருந்துட்டு டிஎம்கே கட்சிக்கு மாறி இருக்காங்க. இதுல ஒரு வேடிக்கையான விஷயம் என்னன்னா, வைஷ்ணவி அவர்களோட அம்மா ஒரு பக்க டிஎம்கே காரங்க. டிவிகேல இருக்கும்போது டிஎம்கே கட்சியை பத்தி தப்பா பேசினாங்க. இப்ப டிஎம்கே கட்சியில சேர்ந்துக்கிட்டு டிவிகே பத்தி ரொம்ப தப்பா பேசுறாங்க. அந்த வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். கட்சி கூட்டணி அமைச்சா தாவிக நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, அது தலைமை டிசைட் பண்றதுதான். ஏன்னா நாங்க தலைவருக்கு கீழே தான் வந்தோம். தலைவரோட பயணிக்கணும் அப்படின்னா நாங்க வந்தோம். கூட்டணி வந்துட்டு அவர் யாரோட கூட்டணி வச்சாலும் நாங்க தலைவர் தளபதிக்காக வந்துட்டு மக்கள் பணிகள் கீழே செஞ்சுட்டே தான் இருக்கோம். ஏம்மா நீ உருட்டுல கந்தர்வ கோட்டையே ஒரு நிமிஷம் ஆடி போச்சுமா. இப்ப இத பாருங்க. சமூக வலைதளங்கள்ல சில நபர்கள் வைஷ்ணவி எப்படி சம்பவம் நடந்த அடுத்த 10 நிமிடத்துல கரூர் அரசு மருத்துவமனைக்கு போனாங்க, செந்தில் பாலாஜி அவர்கள் எப்படி அடுத்த 2 நிமிஷத்துல வந்தாரு, டெப்டி சிஎம் எப்படி துபாய் இருக்கு உடனடியா கேன்சல் பண்ணிட்டு வந்தாரு அப்படின்னு பல தேவையற்ற கேள்விகளை எழுப்பிட்டு இருக்கீங்க. கரூர்ல பாதிக்கப்பட்ட 41 குடும்பத்தோட போய் நின்னு அவங்களுக்கு உதவியா இருக்கிறதுக்கு இங்க பலருக்கும் துப்பு கிடையாது. ஆனா இந்த மாதிரி தேவையற்ற கேள்விகளை எழுப்புறதுக்குலாம் நேரம் இருக்கு. இந்த மாதிரி தேவையற்ற கேள்விகளை எழுப்புறதுக்கு பதிலா அந்த நேரத்துக்கு பதிலா நீங்க 41 குடும்பத்தோட போய் நின்று இருந்திருக்கலாம். ஏம்மா அறவேக்காடு அரசியலுக்கா எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்து நாங்க போயிருக்க மாட்டோமா? என்னம்மா நீ பேசுற? மக்களை இப்ப தெரிஞ்சிருச்சா இந்த மேடம் யாரு என்னன்னு? அடுத்து நம்ம பார்க்க போற நிகழ்வு மக்கள் நீதி மையம் கமலஹாசன் அவர்கள் பேசியது. சமீபத்துல இன்டர்வியூல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கூட்டம் ஓட்டா மாறாது. ஆக்சுவலா தளபதியை தான் கேட்டாங்க இன்டைரக்டா மீடியா. அவர் எப்படி மேனேஜ் பண்ணிருக்காரு தெரியுமா? அது தளபதிக்கு மட்டும் இல்ல, எனக்கும் பொருந்தும். கூட்டம் எப்பயும் ஓட்டா மாறாதுன்னு. நீங்க சொல்லுங்க மக்களே, தளபதி விஜய் அவர்களுக்கு கூட்டம் ஓட்டா மாறாதா? இந்த வீடியோ பாருங்க, பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க. இவன்லாம் என்னைக்கு நடிகனா போறான்? கூடக்கூடிய கூட்டம் அனைத்துமே ஓட்டா மாறாதுங்கிறது வந்து எதிர்க்கட்சியோட கண்டிப்பா மாறாது. அது எல்லா தலைவர்களுக்கும் பொருந்தும். விஜய்க்கும் பொருந்தும். எல்லா தலைவர்களுக்கும் பொருந்தும். விஜய் தனியா அப்படி நம்ம ஒதுக்க முடியும். எனக்கும் பொருந்தும். எல்லா தலைவர்களுக்கும், இந்தியாவில் இருக்க எல்லா தலைவர்களுக்கும் கூட்டம் சேர்த்துட்டா அது ஓட்டா மாறாது. உலகநாயகன் அவர்களே, நீங்க மத்தவங்களுக்கு வேணா அப்படி சொல்லலாம், ஆனா தளபதி விஜய் அவர்களுக்கு கண்டிப்பா கூட்டம் ஓட்டா மாறும். அடுத்து நம்ம பார்க்க போறது ராஜேஸ்வரி பிரியா. இந்த அம்மா தூங்கிட்டு இருந்தா தளபதி விஜய் பத்தி பேசுறான்னு தெரிஞ்சா தூங்கிட்டு இருந்தா கூட இந்த அம்மா ஓடி வந்து விஜய் பத்தி பேசும். குறிப்பா இவங்க வேற எந்த நடிகர் நடிகைகளை பத்தி பேச மாட்டாங்க, தளபதி விஜய் மட்டும்தான் பேசுவாங்க. ஆனா தமிழ்நாட்டில் நடக்கிற பாலியல் வன்கொடுமை, அண்ணா யூனிவர்சிட்டி கொடுமை, இதை எதை பத்தியுமே மேடம் பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தளபதி விஜய் மட்டும்தான் டார்கெட். இந்த கூட்டம் அரசியலுக்கு தகுதியற்ற கூட்டமாக தன்னை உறுதிப்படுத்திக் கொள்வது போல இருக்கு. நாங்கள் அரசியலுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நாங்கள் போர்டு வைப்போம், பாலாபிஷேகம் பண்ணுவோம், தலைவா தளபதி அப்படின்னு சொல்லிட்டு நிற்போம், எங்களுக்கு அவர் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கூட்டம் தானே இது. அதே அவங்க நிரூபிக்கும் வகையில் இருக்கே தவிர அந்த உடை இல்லாமல் கூட ஓடி வர காட்சியை பார்க்குறோம். அதனால இது வந்து ஒரு சினிமா மேல ஈர்ப்பு கொண்ட ஒரு கூட்டம் தானே தவிர இதற்கும் அரசியலுக்கும் தூரமா தெரியும். இந்த கூட்டம் அரசியலுக்கு தகுதியற்ற கூட்டம்னு சொல்றீங்க. இந்த கூட்டம் மக்கள் கூட்டங்க, ஃபேமிலியா வந்து பாக்குற கூட்டங்க. இவங்களெல்லாம் நீங்க தகுதியற்ற கூட்டம் சொன்னீங்கன்னா என்ன நியாயம் சொல்லுங்க? இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. நீங்க நினைக்கிற மாதிரி மக்கள் ஒன்றும் முட்டாள் கிடையாது. அவங்களுக்கு எல்லா விஷயமே எல்லாமே தெரியும், அவங்க எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது ஒரு தரங்கட்ட தற்கொலைகளை பத்தி. ரோஸ்ட் பிரதர்ஸ் இவனுங்க தளபதி விஜயோட பத்தி தப்பா பேசியே ஃபேமஸ் ஆயிட்டு இருக்காங்க. இவனுக்கு டிஎம்கே காரங்க. தியேட்டருக்கு போய் படம் பார்த்தோமா, சினிமா ரிவ்யூ கொடுத்தோமா, கொடுக்க 200 ரூபாய் வாங்க நம்ம வீட்டுக்கு போற மாதிரி இருக்கணும். அதை விட்டுட்டு டிவிகே கட்சியை பத்தி பேசுறதுக்கு இவனை யாரு? ஃபர்ஸ்ட் இவனுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது நான் கேட்கறேன். நான் சொல்றதை நீ நம்பல. நான் உங்களுக்கு தெரிஞ்ச மீடியாக்கார பசங்கிட்ட கேட்டு பாருங்க. நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா இன்னைக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவானுங்க, படம் முடிஞ்சிடாங்க, நீ இப்போ ரிவ்யூ கொடுப்போம், நீங்க வந்துருங்க அப்படின்ட்டு. இவனுங்களும் சில மீடியாக்காரனால வெக்க மேலமா இவனுங்களை தேடி போய் ரிவ்யூ கேட்பானுங்க கண்டென்ட்டுக்காக. இதெல்லாம் எங்க போய் முடிவு போகுதுன்னே தெரியல. நீ ரிவ்யூ மட்டும் கொடுறாசா, நீ எதுக்கு தேவையான டிவிக்கே பத்தி அங்க ஒரு பிரச்சனை ஆகி அங்க இருக்க பொண்ணுகளுக்கு பிரச்சனை உண்டு பண்ணி அந்த பொண்ணுக்கு டென்ஷன் ஆகி எவ்வளோ ஏகபோக கலவராச்சு தெரியுங்களா? இவனுக்கு என்ன அட்டுழியம் பட்டாங்கன்னு அந்த வீடியோல நீங்களே பாருங்க, பார்த்துட்டு உங்களுக்கே தெரியும். நாங்க சண்டை போட மாட்டோம் தம்பி, நாங்க ரவுடி இல்ல தம்பி, தம்பி நாங்க ரவுடி இல்ல, தம்பி நாங்க ரவுடி இல்ல, எங்களுக்கு பேசுவோம். விஜய கூட்டுவா, நாங்க சண்டை போடுறோம், விஜய கூட்டுவா, சண்டை போடுறோம், விஜய் கூட, யாரு விஜய் கூட? அப்ப உன் தகுதிக்கு நான் வரணுமா? உன் தகுதிக்கு நான் வரணுமா? போடா அப்படியே. ஏய் தகுதி இல்லாதவனே இவனுக்கு தான் அனில் குல இங்க இருக்கிற கொலை சேனல் இவங்களே உருவாக்கி இந்த பாருங்க நீங்களே 200 ரூபாய் யார் 200. இந்த வான்கோழி மண்டையனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா தளபதி விஜய் வருஷம் நான் பேசுறேங்கிறானுங்க. தளபதி ஃபேன்ஸ் கிட்ட சிக்கிறானுங்கன்னா அவ்வளவுதான் அவனுங்க. ஆக்சுவலா தளபதி ஃபேன்ஸ் சில பேர் உங்களை தேடிட்டு தான் இருக்கானுங்க. நான் சொல்றவங்க எங்க இருப்பாங்கன்னு. கமலா தேட்டர் போங்க, படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு கமலா டாக்கிஸ் போன என்ன பிடிச்சிடலாம் இவனை. ஆனா இவனை ரொம்ப ஓவரா பண்றானுங்க. நான் இனிமேல் உன்னை பத்தி நிறைய வீடியோ போடுறேன். இட்லி கடை படத்துக்கு ரிவ்யூ கொடுக்க தானே போனேன், ரிவ்யூ மட்டும் கொடுக்க வேண்டியதானே. எதுக்கு நீ டிவிக்கே பத்தி பேசுற? உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? அங்க இருக்கிற பொண்ணுங்க தளபதி ஃபேன் போல, அவங்களும் மீடியா சேனல் போல, அங்க இருக்கிற பொண்ணுங்க கோமாய் அவங்களுக்கு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த லேடிஸ் என்ன பேசிருக்காங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து நீங்க மூவி ரிவ்யூக்கு தான வந்தீங்க, எதுக்கு அரசியல் பேசுறீங்க? பொது இடங்கள்ல எதுக்கு அரசியல் பேசணும்? ஒரு தலைவர் சப்போர்ட் பண்ணி இன்னொரு தலைவர் பேசும்போது வன்முறை தூண்டுமா தூண்டாதா? இன்னொரு தொண்டருக்கு வெறி ஆகுமா ஆகாதா? ஆகும்ல. அப்புறம் இது வன்முறை தூண்ட செயல் தானே. அப்புறம் ஏன் இத்தனை பேர் நீங்க வீடியோ எடுத்த ஒருத்த கூட கேட்கல இது வன்முறை தூண்ட செயல்?
நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னா, மீடியா என்னோட கேள்வி எனக்கு பொது இடங்க. அவர் பேசும்போது அவர் வந்து டிவிகேயா டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. எனக்கு விஜய் பத்தி பேசும்போது எனக்கு ஒரு டிவிகே தொண்டனா அங்க கோவம் வருது. என்ன வராது நீங்க சொல்லுங்க. சாண்டாவமா அவங்க பேசும்போது இது நியாயமா? இந்த சிங்க பெண்கள் கரெக்டா தானே கேட்டிருக்காங்க. அதுலயும் மீடியா ஒருத்தன் கேட்பான், தளபதி விஜய் பொறுப்பேற்றுக்கு சொல்லுன்னு கெஞ்சுவான். ஏண்டா மீடியா பண்ற விளையாடாது. அந்த பொண்ணுக்கு அவ்வளவு போல்டா பேசுது. ஒரு பொண்ணுகிட்ட பேசி சமாளிக்க முடியல. தளபதி விஜய் பொறுப்பேற்றுக்கு சொல்லுன்னு கெஞ்சற. உனக்கு எது வெக்கமா இல்ல? மக்களே, நான் உங்களுக்காக வீடியோ போடும்போது இன்னொரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அதாவது விஜய் செய்யற பரப்புரை வாகனத்தை கைப்பற்ற சொல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. இது என்னன்னு எனக்கு புரியல. ஏன் அப்படி பண்றாங்கன்னு புரியல. கேஸ சிபிஐ கொடுத்துருக்கலாம், அதையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க தமிழக அரசு. மக்களாகி நீங்களே சொல்லுங்க, தளபதியின் பரப்புரை வாகனத்தை எதுக்கு கைப்பற்றினாங்க? எதனால? என்ன ரீசனா இருக்கும்? அடுத்து நம்ம பார்க்க போறது சாட்டி துரைமுருகன் அவர்களோட காணொலி. அது ரிலீஸ் ஆயிருக்கு, சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. நான் அங்கிருந்தா இந்த காணொலியை எடுத்தேன், உங்களுக்கு நான் அனுப்புறேன். அது என்ன சொல்லியிருக்காருன்னா, சீமான் அவர்களை பற்றியோ இல்ல பெரிய புள்ளிகள் யாரையாவது பற்றி பேசினா ஒரு குரூப் அவங்கள அட்டாக் பண்ணும் அப்படிங்கறத எச்சரிக்கையா எடுத்திருக்கிறாரு. இது நான் சொன்ன நம்ப மாட்டீங்க, நீங்களே அதை கேளுங்க. சமூக வலைதளங்களை வந்து நாம் தமிழ் கட்சியை பத்தியோ அண்ணன் சீமானை பத்தியோ சீமானை பத்தியோ இந்த கட்சியில இருக்கிற முக்கியமான ஆட்களை பத்தி யாரை பத்தி எழுதினாலும் இந்த கட்சியில இருக்கிற முக்கியமான ஆட்களை பத்தி யாரை பத்தி எழுதினாலும் ஒரு குரூப் வந்து அட்டாக் பண்ணும் அப்படிங்கிற ஒரு பயம் உருவாக்கணும். நம்ம ஒரு குரூப் வந்து அட்டாக் பண்ணும் அப்படிங்கிற ஒரு பயம் உருவாக்கணும். நம்ம ஒரு குரூப் வந்து அட்டாக் பண்ணும் அப்படிங்கிற ஒரு பயம் உருவாக்கணும். நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ் முன்னாடிலாம் இந்த குரூப் அட்டாக் பண்ணு நீங்க நினைக்கிறீங்க? சோசியல் மீடியாலாம் நாங்க தான் கிங்கு, அது உலகத்துக்கே தெரியும். அடுத்து நம்ம பார்க்க போறது நக்கீரன் அவர்களை பத்தி. என்ன தெரியல, இவருக்கு சமீப காலமாவே தளபதி விஜய் அவர்களை தப்பா பேசுறது வேலையா வச்சிருக்காரு. அது ஏன் திடீர்னு இப்படி பண்றாருன்னு எனக்கு தெரியல. அவர் என்ன பேசியிருக்காரு நீங்க கேளுங்க, அதுக்கான ரிப்ளை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல காட்டுறேன். இவனு இந்த கூட்டம் இருக்குல்ல, இந்த கூட்டத்தை பார்த்த அந்த போதை வந்து நம்மளுக்கு ரொம்ப பெருசாக வந்துச்சு, நாளுக்கு நாள் கூடுது. அதனால தான் டிசம்பரில் வைக்க வேண்டிய கரூர் கூட்டத்தை ஏன் இங்கே வைக்கிறாருன்னா, நீங்கள் 2 பேரும் இப்போ தாண்டா கூட்டி போனீங்க, என் கூட்டத்தை பாடுறா அப்படிங்கிறதுக்கு அந்த கூட்டம் நாமக்கல்ல இருந்த கூட்டத்தையும் கூட்டு வர. அப்படின்னா நாமக்கல்ல இந்த சட்டை திறந்து இந்த சனியை முடிச்ச இந்த வெங்காயம் மூஞ்சி இருக்குல்ல, இதை காமிச்சிருந்தாலே அவன் வந்துருக்க மாட்டான். இவ்வளோ பேர் வர 7-8 மணி நேரம் இந்த கூட்டம் பிதுங்கி போயிடக்கூடாது, விலகி போயிடக்கூடாது. என்னடா சனியை, அதாவது சனியை வந்து இந்த சனிக்கிழமை தான் கூடுறாங்க, சனிக்கிழமை தான் சனியை வந்து இந்த சாவோட சனியை கூட்டு வரும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இது விஜய்ங்கிற பேரில் சாவு வந்து அன்னைக்கு கரூருக்கு விஜய் மூஞ்சிலே வந்துருச்சு. இப்போ இந்த கூட்டம் கலைஞ்சிடக்கூடாது. அந்த கூட்டம் கலைஞ்சு போயிடக்கூடாதுன்னா பெண்களும் குழந்தைகளும் வயிற்று பிள்ளைகளோடு வந்து இருந்தாங்க இல்லையா, அவங்க விலகி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு ஹியூமன் செயின் பண்ணியிருக்கிறதா செய்தி. மனித சங்கிலியே சுற்றி போட்டுருக்கானு நமக்கு தெரியல. எல்லாம் இந்த வீடியோவில் இப்போ நம்ம எல்லாமே ஆராயப்பட்டு இருக்கு. ஏன்னா யாரும் பிதுங்கி போயிடக்கூடாது, இந்த கூட்டம் நிற்கணும், பிதுங்கிட்டு நிற்கணும், வந்தால் சாவணும். இந்த சாவை இந்த கும்பல் எதிர்பார்த்துட்டே இருந்திருக்கு. இது சாவும் இந்த சாவு விழுன்னு இந்த கும்பல் எதிர்பார்த்துருக்கு. ஆக்சுவலா இவர் மக்களைத்தான் சனி என்ன சொல்ல வந்தாரு, அப்படியே மாத்திட்டாரு பேச்சு. அது வீடியோ நல்லா பாருங்க, உங்களுக்கே தெரியும். இவர் பேசின பேச்சுக்கு நம்ம அண்ணன் சவுக்கு சங்கர் ஒரு சூப்பரான ரிப்ளை கொடுத்திருக்காரு, அதை பாருங்களேன். தமிழக அரசு மீது அவர்கள் எந்த விதமான விமர்சனத்தையும் வைக்கவில்லை. எனக்கு அண்ணன் திரு கோபால் அவர்கள் மீதெல்லாம் எனக்கு வருத்தம் இல்லை. நீங்க விஜய் விமர்சனம் பண்றீங்க, நானும் விமர்சனம் பண்றேன். இதே போன்ற விமர்சனத்தை நீங்கள் கள்ளச்சாராய சாவுகளுக்கு முதல்வரின் மீது வைத்திருந்தீர்கள் என்றால் நான் இவரை பத்திரிகையாளர் என்று ஏற்றுக்கொள்வேன். இப்ப பேசுறீங்களா விஜய், அவனே பேசுறீங்க, அது மாதிரி ஸ்டாலின் பேசு, என்ன அவன் பாட்டுக்கு அங்க உட்காந்துருக்கான், இவ்வளவு பேர் செத்து கிடக்குறாங்க சாராயம் குடிச்சிட்டு அப்படின்னு அன்னைக்கு பேசுங்க. இப்படி விஜய் பேச வேண்டிய தேவை என்னமா சொல்லுமா? நீங்க பேசுற பாயிண்ட் கரெக்டா இருக்கலாம். அது கூட சார் அந்த கூட்டத்துல இருக்க செருப்பை எடுத்துட்டு வந்து விளாசணும்னு சொல்றாரு சார் விஜய். என்னமா அப்படி என்னமா ஆயிடுச்சு? விஜய் வந்து பிளான் பண்ணி ஒரு 40 பேர் சாப்பிட்டுண்டா அப்படின்னு செஞ்சிருந்தாங்கன்னா இந்த வார்த்தைகளுக்கு எல்லாம் ஒரு தகுதியானவர். அது இல்லைன்றது அவருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த வார்த்தையை பயன்படுத்துறதுக்கான தேவை என்ன? இந்த விஷயத்தை வச்சு அரசியலை விட்டு ஓடிடுவான்னு பார்த்தா திரும்ப வரேன்றா நோக்கம் நடந்துருதா? அப்படி சொல்றாரு. நோக்கம் நடந்துருதா? அப்படி பார்த்தா முதல்வர் 100 முறை ஓடி இருக்கணுமே. 5 பேர் பீச்சில் செத்ததுக்கு என்ன வீடியோ போட்டாரா கோபால்? இதுக்காக நீங்க விசாரணை நடக்குது, ஊரே சேர்ந்து இதுக்கு நியாயம் வேணும்னு ஊரே சேர்ந்து எல்லாரும் குரல் கொடுக்குறோம். அங்க குரலே வரலையா? நான் சொல்றது கூட நம்ப மாட்டீங்க, விடுங்க. அண்ணன் சவுக்கு சங்கர் சொல்றது, ஏன்னா அவர் எந்த கட்சிக்கும் ஆதரவா பேச மாட்டாரு, நடுநிலையா தான் பேசுவாரு. அவர் எப்படி சொல்லியிருக்காருன்னா, கண்டிப்பா மக்களாகிய நீங்கள் இதை யோசிச்சேதான் தீரணும். அடுத்து நம்ம பார்க்க போற ஜீவன், இவரு செந்தமிழ்ல மட்டும்தான் பேசுவார். இவர் பேசினாலே காதுல தேன் வந்து பாயும். ரீசெண்டா நடந்த ஒரு ஃபங்க்ஷன்ல அண்ணன் என்ன பேசியிருக்கிறாருங்கிறத நீங்களே பாருங்க. மரமும் மரம் ஏறி அடிச்சுட்டு போட்டு தமிழ்நாடு மொட்டை கொதி நினைச்சுக்கலாம். என்ன நினைச்சிருக்கியா? 75 வருஷம்
கட்சி 75 வருஷமா நடத்திருக்கோம். கட்சியில இருந்துகிட்டே இந்த மாதிரி ஆபாசமா பேசலாமா? அது அவங்க கட்சிக்கு ஒரு பெரிய பின்னடைவாகணும் ஒரு யோசிக்க வேணா. நீங்க என்ன வேணா பண்ணிக்கங்க, ஆனா தளபதி விஜய் அவர்களையும் அவர் கூட நடிச்ச சக நடிகை த்ரிஷா அவர்களையும் தப்பா பேசினது கண்டிக்கத்தக்க விஷயம். இனிமேல் தயவு செஞ்சு இதை பண்ணாதீங்க. நம்ம கடைசியா பார்க்க போறது அண்ணன் திருமாவளவன் அவர்களை பற்றி. ஏன் அவர் தளபதி விஜயவே தவறா குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்காருன்னு தெரியல. அவர் முன்னாடி எப்படி பேசியிருக்காரு, இப்ப எப்படி பேசியிருக்காருங்கிற வீடியோ நான் போடுறேன். இப்ப அவர் முன்னாடி எப்படி பேசியிருக்காருங்கிற வீடியோ பாருங்க. திமுக காரனா ஊடகவியலாளர் முன்னால புரிஞ்சு பேசுமா? இப்படி பேசுறதாக்க அவர் வந்து என்ன பார்த்து திமுக காரன் கை நீட்டாரு. என்ன பேசி பேசுறீங்க? திமுக காரன் சொன்னீங்களா இல்லையா? திமுக காரன் சொல்றீங்க என்ன ஆவேசம் வராங்க? இந்த வீரெல்லாம் வந்து இங்க வச்சுக்கிறீங்க. ஆவேசம் என்ன? என்ன இதுல என்ன ஆவேசம்? திமுக காரன் பேச என்ன திமுக காரன் திமுகவை பற்றி பேசினாலே கோபப்படக்கூடிய ஆளு இப்ப எப்படி பேசியிருக்கிறார் நீங்க பாருங்களேன். என்றென்றைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, திமுக, திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடர் கழகம் ஆகிய இரட்டை குழல் துப்பாக்கியோடு மூன்றாவது குரலாக இருக்கும். தொடர்ந்து இந்த களத்தில் உங்களோடு நாங்கள் சனாதன சக்திகளுக்கு எதிராக முழங்குவோம் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். சரி மக்களே, அவங்கள விடுங்க, அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க. ஆனா அவங்க தளபதியை பத்தி தப்பா பேசினா நாங்க கேட்போம். கண்டிப்பா விர்ச்சுவல் வாரியர்ஸ் நாங்க கேட்டே ஆகும். உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஃபன் ஃபேக்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி நிறைய பேர் பேசி வீடியோ போடுறாங்க. சில பேர் பொய்யா பேசுறாங்க, அவதூறு பரப்புறாங்கன்னு அரெஸ்ட்லாம் பண்றாங்க. நம்ம சேனல் ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா நம்ம எல்லா ப்ரூஃபையும் காமிச்சிட்டு தான் பேசவே ஸ்டார்ட் பண்றோம். வந்தா பாத்துக்கலாம், விடுங்க. நம்ம மேல தப்பா இருக்கு, நம்ம உண்மையை தானே எடுத்து சொல்றோம், மத்தவங்க பேசுறத தானே சொல்றோம். அதனால நம்ம பயக்க வேண்டிய அவசியம் இல்ல. சோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திப்போம். பாய்.